ஆதி பாரதி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். பாரதி கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. மித்ராவோட அசிஸ்டன்ட். நான் உன்ன போய் என்னமோ ஏதோ நினச்சேம்மா. நீ தாம்மா வந்து என் குலத்தையே வந்து காப்பாற்ற வந்த சாமிமா நீ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கா ஒன்றே ஒன்று பண்ணுவியா? சொல்லுமா. நான் ஏதாவது மித்ராக்கு பரிசு குடுக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் குடுக்க வேணாம். உன் குடும்பத்த நீ பாரு. எக்காரணம் கொண்டும் நீ திருப்பியும் உன்னோட தொழில வந்து பார்க்கக்கூடாது. வேற ஏதாவது பார்த்து பொழச்சுக்கங்கிற மாரி சொன்னோனே, சரிம்மா நான் போறேன். உங்களுக்கு பெரிய மனசும்மா. இது மாரிலாம் ஒருத்தவங்க என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. ஆதி வந்துற போறாரு. நீ போனோனே டக்குனு வந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் ஆதி வந்து கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னு. நம்ம அலமேலு பாட்டி தான் வந்து என்னென்னமோ கதையெல்லாம் கட்டி காப்பாத்திர்றாங்க அந்த இடத்துல. சரி அதுக்கு தான் உங்கள யாரையும் நான் இந்த பக்கம் வரவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, மித்ரா வராங்க. சரி நீங்க எல்லாரும் இங்கேயே இருந்துக்கங்க. நான் ஆதிய கூட்டிட்டு போறேன். எதுக்கு? இப்ப ஆதிய கூட்டிட்டு நீ இங்கேருந்து போயிடுவ. அதுக்கப்புறம் நீ யாரையாவது ஏற்பாடு பண்ண ஆளுங்கலாம் வந்து இங்க வருவாங்க. அதுக்கு தானே எங்களுக்கு இந்த சொகுசான பங்களா வந்து வாங்கி குடுத்துருக்க. அப்படின்னு சொல்லி மனசுல வந்து நெனச்சுக்கிட்டு, முன்னாடி நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாதப்ப, அப்பயே நான் உன்ன சமாளிச்சேன். இப்ப நானும் ஆதியும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நீ அவ்வளோ கெட்ட எண்ணத்துல வந்து யோசிக்கிறப்ப, நான் ஆதிய விட்டு குடுத்துருவேனா என்ன? என்கிட்ட கெஞ்சி கேட்டிருந்தனா கூட, நான் உனக்காக விட்டு குடுத்துருக்கலாம். ஆனா, நீ ஏமாத்தி நான் இருக்கவே கூடாதுன்னு நெனச்சு, ஒரு முடிவெடுத்தல்ல, அதுவே உனக்கு பின்னாடி திரும்பிடுச்சு. இனிமேட்டு நான் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்பேங்கிற மாரி சொல்றப்ப, "சரி ஆதி, நம்ம இங்கேருந்து போலாம்" அப்படின்னு சொல்றப்ப, "இல்லம்மா, நானும் உங்க கூடயே வந்துர்றோம்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "என்னது நீயும் என் கூட வரியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற" மாரி மித்ரா வந்து பேசுறாங்க. "நான் உனக்காக தானே இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பங்களா வந்து வாங்கி குடுத்துருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது தானே சந்தோஷமா இருக்கும்." மேடம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் மேடம். ஆனா, எந்த நேரத்தில யாரு வருவா? அதுக்கப்புறம் இவன் போனதுக்கப்புறம், இவனுக்கு எதிரா இன்னொரு ஆள கூட எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி அவனுக்கு பதிலா இன்னொருத்தன் கூட வரலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நாங்க யாரையும் நம்புற மாரி இல்ல மேடம். நாங்களும் உங்க கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் உங்க வீட்லயே வந்து தங்கலான்னு முடிவு பண்ணிடுறேன். ஏன்னா, சுதாகர் வீடு தான் இப்போதைக்கு எங்களுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாங்க அப்படியே வந்துர்றோம். இப்பயே உங்க கூடயே. என்னது இப்பயேவா? அதெல்லாம் சரி வராது பாரதி. நீங்க இங்கேயே இருங்க. நான் உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சுருவீங்க. மேடம், இது எங்க தனிப்பட்ட முடிவு மேடம். நீங்க எங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது, நாங்க எங்க விருப்பத்த சொல்லிட்டோம். நீங்க எங்கள கூட்டிட்டு போனாலும் சரி, கூட்டிட்டு போகாட்டாலும், நாங்க அங்க தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க துணியெல்லாம் பேக் பண்ணி ரெடியா வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? பாரதியோட நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கு. எனக்கும் சம்மந்தம் இல்லங்கிற மாரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து மித்ரா கிட்ட பேசுவா. ஆனா, இன்னைக்கெல்லாம் பேசுறத பார்த்தா, கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, கண்டிப்பா நீங்க எங்க கூட வரணுமா? வந்து தான் ஆகணுங்கிற மாரி சொன்னோனே, வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற மீனா குடும்பத்துக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்ல. திருப்பி இவங்க வந்துட்டாங்களா? நிம்மதியா நமக்கு போச்சா? இவங்கலாம் யார கேட்டு இந்த வீட்டுக்கு வராய்ங்கன்னு சொல்லி அவங்கலாம் யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. அப்பன்னு பார்த்து, உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ப மித்ராவுக்கு ஏதாவது ஒரு பரிசு குடுக்கணும்னு, உன் மனசு கஷ்டப்படுற மாரி நான் இனிமேட்டு அடிக்கடி வந்து நடந்துப்பேன். மேடம் எனக்காக ஒண்ணே ஒண்ணு செய்வீங்களா? அதான் என் வீட்டுக்கே வந்துட்டீங்களே! இனிமேட்டு என்ன இருக்கு? சதியெல்லாம் வந்து முறியடிச்சுட்டீங்களே! அப்படின்னு சொல்லும்போது, மேடம் மனசுல ஏதோ நெனைக்கிற மாரி இருக்கு. எனக்காக அவ்வளோ காஸ்ட்லியான பங்களாலாம் வாங்கி குடுத்தீங்க. எனக்காக ஆர்த்தி வந்து எடுத்து குடுக்குறீங்களா? என்னது ஆர்த்தியா? நான் எடுக்கணுமா? அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக? ஏன்? நாங்க தான் அவ்வளோ பெரிய பிரச்சனைய தாண்டி இங்க வந்திருக்கோம். எங்களுக்காக நீங்க இது கூட செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு சொன்னோனே, அதான் அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ ஆர்த்தி எடுத்தா தான் என்ன? இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வாங்கி குடுத்துருக்க. இது சாதாரண விஷயம் தான். மித்ரா எதுவா இருந்தாலும் உங்களுக்காக செய்ய மாட்டாளா என்ன? அப்படின்னு சொன்னோனே, ஆமா செய்யறேன். செஞ்சு தொலையறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஆர்த்தி எல்லாம் கரைச்சு எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து நீட்டுறாங்க. எடுத்துடுறா பாரதி. இங்கேயே நில்லுங்க. என் கையால உனக்கு ஆர்த்தி எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. மேடம் எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல மேடம். நாங்க அந்த வீட்லேருந்து இங்க வந்திருக்கோம். அந்த வீடு தான் சரியில்லன்னு நெனைக்கிறேன். இன்னும் நாங்க போனதுலேருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் நீங்க ஆர்த்தி எடுக்கணும். அப்படியே எல்லாரையும் சேர்த்து சுத்துங்க மேடம். பசங்களா ஃப்ரண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது பாரதி பிச்சு உதர்றா! இப்படியெல்லாம் ஒரு விஷயம் பேசுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஆதி கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. என்ன ஆதி? நம்ப எல்லாம் ஒரே குடும்பம். அப்படி இருக்கும்போது நீங்க தள்ளி நிக்கலாமா? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பக்கத்துல வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னோனே, நம்ம லட்சுமி அம்மாவுக்கும், அலமேலு பாட்டிக்கும் அப்படியே சந்தோஷம் தாங்கல. இது உண்மையிலேயே நம்ம பாரதி தானா? இல்ல பாரதிய யாரும் மாத்திட்டாங்களா? அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நீங்கலாம் ஒரே குடும்பமா? ஆமா மேடம். தெரிஞ்சாலும், தெரியாட்டாலும் நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானே. எங்களுக்காக ஆதி எவ்வளோ செய்றாங்க. நீங்களும் என்னோட குடும்பம் தான் மேடம். அப்படி இருக்கனால தானே அவ்வளோ பெரிய பங்களாலாம் வாங்கி தர்றீங்க.
நம்ம குடும்பமா இல்லமா இருந்திருந்தா, நீங்க எனக்கு வாங்கி குடுத்துருப்பீங்களா? சாதாரண ஒரு ஸ்டாஃப்‌க்கு போய் இவ்வளோலாம் வாங்கி குடுப்பீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் என்னோட சொந்தம். ஆதிய நான் அப்படிதான் பார்க்குறேன். இனிமேட்டு ஆதிக்கும் எனக்கும் இருக்கிற உரிமைய யாராலயும் தட்டி பறிக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னோனே, இப்ப ஆர்த்தி எடுங்கன்னோனே, வேற வழியே இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வந்து ஆர்த்தி வந்து எடுக்குறாங்க. எல்லார் நெத்தியிலயும் வந்து வச்சு விடுங்க மேடம் பொட்டுன்னோனே, டக்கு டக்குன்னு வச்சு விடுறாங்க. இப்போ உனக்கு எப்படியெல்லாம் இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது மித்ரா. நீ என் வாழ்க்கையில வந்து விளையாடணும்னு நெனச்ச. இனிமேட்டு இந்த பாரதி நீ யாரு, என்ன, ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உன் வாழ்க்கையில விளையாடுறது உனக்கு இனிமேட்டு கஷ்டத்த மட்டும் தான் குடுக்கணும்னு எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. இத்தன நாளா நீ இவ்ளோ பெரிய சதிகாரியா இருப்பன்னு நெனச்சு கூட பார்க்கல. அலமேலு பாட்டியும், தம்மளும் ஏற்கனவே சொன்னாங்க. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நெனச்சேன். என்னோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. நிச்சயம் நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, வாங்க ஆதி, நம்ப வாழப்போற வீடு இல்ல. என்னது? நீங்க வாழப்போற வீடா? எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மித்ரா வந்து கேட்கும்போது, "என்ன மேடம், ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நிக்கக்கூடாது மேடம். நீங்க ரோட்டுக்கு போங்க." "என்னது? ரோட்டுக்கு போணுமா? என்ன சொல்ற மித்ரா?" அதாவது பாரதி என்ன சொல்ல வராங்கன்னா, ரோட்டுக்கு போய் தானே கொட்டணும். அதத்தான் வந்து சொல்றாங்க. "கூடிய சீக்கிரம் வந்து போயிரலாம் மேடம். கவலைப்படாதீங்க." "என்ன சொல்ற? நாங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னோம். நீங்க என்ன நெனச்சீங்க? நீங்க ரோட்டுக்கு போ வேண்டிய நேரம் வந்துருச்சு. போயிட்டு வாங்கங்கிற மாரி சொன்னோனே, செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க. இன்னைக்கு பாரதிக்கு என்னமோ ஒண்ணு ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப அலமேலு பாட்டியும், தமிழ்லேருந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வாழ வேண்டிய வீடுங்கிற. ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்ல தான வாழப் போறோம். அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். நீங்க எனக்கு நல்லபடியா வந்து என் பசங்கள எல்லாரையும் பார்த்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம, நீங்களும் ஆதியும் இங்க தான வாழலாம்னு இருக்கீங்க. அத தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேரும் இங்க தான வாழப் போறோம்னு அந்த அர்த்தத்துல சொன்னேன். நீங்க எப்படி நெனச்சீங்க? ஆனா நான் ஒரு அர்த்தத்துல தான் மேடம் நெனச்சேன். நானும் இவரும் இங்க தான் சேர்ந்து வாழப் போறோம். ஏய் தனித்தனியா சொல்லு பாரதி. ஒண்ணா சேர்த்து சொல்லாத. என்ன மேடம் தனியா சொன்னா என்ன? சேர்த்து சொன்னா என்ன? அர்த்தம் என்னமோ ஒண்ணு தான மேடம். நானும் இவரும் இங்க தான் சேர்ந்து நான் தெளிவா தானே பேசுறேன். பாட்டி என்ன சொல்றீங்க? ஆமா, நீ இப்ப தான் தெளிவா பேசிக்கிட்டு இருக்க. இத்தன நாளா உன்கிட்ட அந்த குழப்பம் இருந்துச்சு. இப்ப தான் பாரதி தெளிவா வந்து யோசிக்கிறா. பாரதி சொன்ன அர்த்தம்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் புரியுதுங்கிற மாரி ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் புரியுது மேடம். நீங்க தான் கொஞ்சம் லைட்டா வந்து கன்ஃப்யூஸ்ல இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. போய் கொட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னோனே, வேற வழியே இல்லாம வாசலுக்கு போய் கொட்டுறதுக்காக போறாங்க. மீனாவும் அவங்க அத்தையும் வந்து கேட்குறாங்க, "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட கேட்கும்போது, எதுக்காக அவங்கள கூட்டிட்டு வந்த? ஆசை தான். நான் அவங்கள கூட்டிட்டு வரணும்னு. பாரதி தான் ஒத்த கால்ல நின்னு, நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ வருவேன்னு சொன்னா என்னம்மா? நீ விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. எங்க? எனக்கு முன்னாடி வண்டியில வந்து லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வண்டியில நான் ஏறி வந்ததே பெரிய விஷயமா போச்சு. இங்க வந்து பார்த்தா என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலங்கிற மாரி மித்ரா வந்து யோசிக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம்.